பாவங்கள் செய்கின்ற பொழுது அந்த பாவங்களை எழுதுகின்ற மலக்குமார்கள் எழுத மாட்டார்கள். இன்னும் பருவ வயதை அடையவில்லை என்ற காரணத்தினால் அவருடைய பாவங்கள் ஏட்டிலே பதிவு செய்யப்பட மாட்டார்கள். நன்மைகளை பதிவு செய்வார்கள், பாவத்தை பதிவு செய்ய மாட்டார்கள். ஆனால் பருவ வயதை அடைந்ததற்கு பின்னால் வாலிப வயதிலே செய்கின்ற அமல்கள் பதிவு செய்யப்படும். அதே போன்று பாவம் செய்தாலும் அதுக்கு தௌபா செய்யவில்லை என்றால் பதிவு செய்யப்படும். மூன்றாவது கட்டம் வயோதிபத்திலே செய்யப்படுகின்ற அமல்கள் அது பதிவு செய்யப்படும். வயோதிப கட்டத்திலே செய்கின்ற பாவங்கள் அது மிகவும் பாரதூரமானது. அதற்குரிய தௌபாக்கள் செய்யப்படவில்லை என்றால் அதுவும் பதிவு செய்யப்படும். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியாக அல்லாஹு தஆலா 3 வகையான வாழ்க்கையின் திட்டத்தை, வாழ்க்கையின் வாழ்நாளின் அமைப்பை அல்லாஹ் 3ஆக பிரித்திருக்கிறார். எல்லாரும் நாம் சின்ன பிள்ளைகளாக இருந்தோம். அந்த கட்டம் இருக்கிறது, எங்களுக்கு சுயமாக ஒரு வேலையை செய்து கொள்ள முடியாது. பசி என்றால் அழுவோம். சாப்பாடை பாடை உணவை தருவார்கள் தாயோ தந்தையோ. தாகம் என்றால் அழுவோம், நீரை தருவார்கள். நோய் என்றால் அழுவோம். எதுக்கெடுத்தாலும் அழுகையின் மூலமாக எங்களுக்குரிய தேவைகளை முறையிடுகிறோம் பெற்றோர்களிடத்திலே. அதோடு கொஞ்சம் வயது கூடுதலாக இருக்கின்ற பொழுது, 7, 8, 6 வயது ஆகின்ற பொழுது கேட்டு எடுக்குகிறோம் உணவை, கேட்டு சொல்லுகிறோம் நோய் என்று. இந்த கட்டம் இருக்கிறது, இது எங்களுக்கு ஒன்றுமே சுயமாக செய்து கொள்ள முடியாது. எங்களுடைய பெற்றோர்களுடைய உதவியை தேடுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்த கட்டம் எங்களுக்கு வாலிபத்துடைய கட்டம். இது எல்லாத்தையும் அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். எதற்காக வேண்டியது தெரியுமா? 3 கட்டத்துக்கு மத்தியில் இருக்குகின்ற ஆரம்பத்துடைய தன்மையை தவிர மற்ற எல்லாமே அல்லாஹ்விடத்தில் பிரயோஜனமான வாழ்க்கையுடைய கட்டம். வாழ்க்கை என்பதை ஒரு ஐஸ் கட்டி என்பதை போன்று, வாழ்க்கை என்பது ஐஸ் கட்டியை போன்று. அதை எடுத்து சாக்கடையில போட்டாலும் அந்த ஐஸ் கட்டி கரைஞ்சித்தான் போகும். அதே ஐஸ் கட்டியை தூக்கி பாத்திரத்துக்குள்ளே வைத்தால் அதன் மூலமாக பல பிரயோஜனங்களை அடைந்து கொள்ள முடியும். எப்பொழுது சாக்கடையிலே ஊத்தையிலே போடப்பட்ட ஐஸ் கட்டி எந்த பிரயோஜனம் இல்லையோ, இதே போன்று எங்களுடைய யதார்த்தங்கள், எங்களுடைய அமல்களை நாம் சரிவர செய்யவில்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கையின் முடிவு என்னவென்று தெரியுமா? சாக்கடைக்குள்ளே போடப்பட்ட ஐஸ் கட்டியை போன்று. கழித்து விட்டம் அமல்களின் மூலமாக, கழித்து விட்டம் எங்களுடைய வாழ்க்கை இபாதத்துகளின் மூலமாக அந்த பிரயோஜனமான முறைகளை தூக்கி பாத்திரத்துக்குள்ளே போட்டு ஐஸ் கட்டியை போன்று பல வகைக்கும் மனிதர்களுக்கு தேவைப்படுவதை போன்று எங்களுடைய வாழ்க்கை என்பது பிரயோஜனமாக கழிந்துவிடும். வாழ்க்கையை தீர்மானிப்பது சகோதரர்களே நாம் தான். எனவே குர்ஆன் இதை பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது, முதலாவது பலகீனமான வாழ்க்கை, அது சின்ன பிள்ளையுடைய வாழ்க்கை, சின்ன பிள்ளையுடைய கட்டம், பருவ வயது அடையாத கட்டம். 2வது ஷாபுன், ஒரு நல்ல தைரியம் உள்ள, உழைக்கக்கூடிய, எதையும் செய்யக்கூடிய ஒரு கட்டம், அது வாலிபத்தின் கட்டம். 3வது மறுபடியும் பலகீனமாகி விடுகிறான் மனிதன். இந்த 2க்கு ஆரம்பத்தில் இருக்கின்ற கட்டத்தை தவிர 2 கட்டங்களும் மிகவும் பிரயோஜனமான வாழ்க்கை என்பதையும் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. சகோதரர்களே, அல்லாஹுல்லதி ஹலககும் மின் ضعஃபின், அல்லாஹ் எப்படி செய்கிறான் என்று தெரியுமா? மனிதனுடைய வாழ்க்கையை உங்களை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் என்று தெரியுமா? முதலாவது உங்களை மின் ضعஃபின், பலகீனமானவர்களாக படைத்திருக்கிறான். அது சின்ன பிள்ளையோடைய கட்டம். பலகீனம், ஒன்றும் செய்ய முடியாது. மலங்கடித்தாலும் கழுவதற்கு பெற்றோர்களுடைய உதவி தேவை. சாப்பிடுவதாக இருந்தாலும் அள்ளி சாப்பிட முடியாத பெற்றோர்களுடைய தாய் தந்தையுடைய உதவி தேவை.
இரண்டாவது கட்டம் சும்ம ஜஅல மின் பஅதி ضعஃபின் குவா. அதற்கு பின்னால் அந்த பலகீனத்தில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு சக்தியை, நல்ல ஒரு வாலிப தன்மையை தந்திருக்கிறான், அமைத்து வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையில் அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கிறான். இது வாலிபத்துடைய கட்டம். அல்லாஹ் சொல்லிவிட்டு அதுக்கு பின்னால் சொல்லுகிறான் சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் ضعஃபா. சுப்ஹானல்லாஹ். அதற்கு பின்னால் அந்த சக்தியான கட்டம், எதையும் செய்யக்கூடிய அந்த வாலிபத்துடைய கட்டத்துக்கு பின்னால் மறுபடியும் வயதாகி வஷைபா, வயதாகி நீங்க போய் விடுவீர்கள். இப்படித்தான் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறார். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, இரண்டு கட்டங்கள், பலகீனமான கட்டம், அந்த இரண்டு கட்டத்துக்கு நடுவில் இருக்கின்ற கட்டம் தான் வாலிபத்துடைய கட்டம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள், 9 வயதிலிருந்து 30 வயது வரங்காட்டி வாலிபத்துடைய கட்டம் இருக்கிறது. சிலவர்கள் 10 வயது 11 வயது வாலிபம் பருவம் அடைந்து விடுவார்கள். கூடி குறைந்து போனால் பருவம் அடைகின்ற வயதை பார்க்கின்ற பொழுது 15 வயதுக்கு அப்பால் இல்லை, 15 வயதோடு அவர்கள் பருவம் அடைந்து விடுவார்கள். அதிலிருந்து 30 வயது வரங்காட்டியும் வாலிபத்துடைய கட்டம். 30 அங்கால் அதுக்கு பின்னால் வருகின்ற எல்லாம் வயோதிகத்துடைய கட்டம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே வாலிபத்தை பாதுகாக்க வேண்டும். வாலிபத்துடைய கட்டத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அதில் அதிகமான அமல்களை செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபத்துடைய கட்டத்தை எப்படி பாதுகாத்திருக்கிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எவ்வளவு விடயமான தர்பியாக்கள் அந்த கட்டத்திலே கொடுத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா மஅஷர ஷபாப் என்று சொன்னார்கள். ஏ வாலிப சமூகமே என்று வாலிபரை பற்றி எத்தனையோ விடயத்தில், எத்தனையோ சந்தர்ப்பத்தில் வாலிபர்களை, ஏன் அவர்கள் இன்றைய வாலிபர்கள் நாளைக்கு எமது நாட்டின், சமூகத்தின், மார்க்கத்தின் தலைவர்களாக இருக்கிறார்கள். அந்த வாலிப கட்டத்தை சரியான முறையில் செய்ய வேண்டும், வழிநடத்த வேண்டும் அவர்களை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், வாலிபம் என்பது ஒரு பந்தை போன்று. அந்த பந்தை ஷைத்தானுடைய கையிலே கொடுத்தால் அந்த வாலிபத்துடைய கட்டத்தை அவன் நினைத்த மாதிரி உருவாக்கி விடுவான். வாலிபத்தை ஷைத்தானின் பக்கம் சென்று விட்டால், ஷைத்தானுடைய கையிலே கொடுக்கப்பட்டால் ஊட்டப்படும் அது பந்தை போன்று. அந்த சந்தர்ப்பத்திலே அவர் மதுவுக்கு, போதை வஸ்துக்கு அடிமையாகி விடுகிறார், ஜினாக்கு அடிமையாகி விடுகிறார், பாவமான காரியத்துக்கு அடிமையாகி விடுகிறார். இன்னும் மோசமான சொல்ல முடியாத பாவங்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்ற கட்டம் தான் வாலிபத்துடைய கட்டம். அந்த வாலிபத்தை ஷைத்தானுடைய கையிலே கொடுக்கப்பட்டால் அது பந்தை போன்று அப்படியே உருண்டு செல்லும் பாவத்தின் பக்கம். அதே வாலிபத்தை நாம் பள்ளியோடு தொடர்பாக்கி, அதே வாலிபத்தை மலக்குமார்களின் பக்கம், மலக்குமார்களின் கையிலே கொடுக்கப்பட்டால் பள்ளியோடு தொடர்பானவர்களாக, பள்ளியோடு ஜெயின் ஆகக்கூடியவர்களாக, ஊரிலே நல்லதை செய்யக்கூடியவர்களாக, ஊருடைய மானத்தை பாதுகாக்கக்கூடிய வாலிபர்களாக மாறிவிடுவார்கள். எப்பொழுதும் ஒரு மனிதன் வாலிபத்தை சரியான முறையில் பயன்படுத்துகின்ற போது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்தனி ஹம்ஸன் قبل خمس. 5 விடயத்தை சொன்னார்கள். இந்த 5 விடயங்களும் நீங்க கனிமத் பொருளை பாதுகாக்கிறது போல, கனிமத்தை ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட பொருளை எப்படி ஆசையோடு ஹவாவோடு பாதுகாத்து அவர் எடுத்து வச்சு கொண்டு இருப்பாரோ அதே போன்று நீங்க இதை பாதுகாத்துக் கொள்ளுங்கோ. அதுல முதலாவது சொன்னார்கள்,
ஷபாபக கப்ல ஹரமி, உன் வாலிபத்தை பாதுகாத்துக்கொள், உனக்கு வயோதிபம் வருவதற்கு முன்னால். வாலிபத்தை பாதுகாக்க வேண்டும். எப்படி? இபாதத்துகளின் மூலமாக, அல்லாஹ்வுடைய இபாதத்து தொடர்பின் மூலமாக, தொழுகையின் மூலமாக, சமூகத்துக்கு நல்ல விடயத்தை செய்வதன் மூலமாக, ஊரிலே நல்ல விடயத்துக்காக முன்னுக்கு செல்லக்கூடியவர்களாக, பாவத்திலே வெறுப்பை காட்டி என்னை பார்த்துத்தான் பின்னுக்குள்ள சிறார்கள் வளருவார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது வாலிபர்களே. அவ்வளவு முக்கியமானது வாலிபத்துடைய கட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களை எப்படி நிர்வகித்து இருக்கிறார்கள் பாருங்க. எங்களோட ஊரில் உள்ள பெரியவர்களும் வாலிபர்களை நிர்வகிக்க வேண்டும், நிர்வாகம் செய்ய வேண்டும். வாலிபர்கள் என்பவர்கள் சில சந்தர்ப்பத்தில் பாவங்களை செய்வார்கள் தான். ஊரில் உள்ள பெரியவர்கள், படித்தவர்கள், ஊரின் நிர்வாகத்தினர்கள் வாலிபர்களை கண்காணிக்க வேண்டும். அது ஒரு வாலிபர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் பாவத்தின் பக்கம் சென்றால் தர்பியாக்கள் கொடுக்கப்பட வேண்டும். புத்திஜீவிகளில் எடுத்து நடக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு வாலிபர்களுடைய வாலிப கட்டத்தில் இன்றைக்கு அந்த வாலிபர்களை பெற்றோர்கள் சரிமுறை அதை செய்யல. பெற்றோர்கள் அவர்களுக்கு நல்ல தர்பியாக்களை கொடுக்கப்படவில்லை. அவர்களின் மூலமாக, வாலிபர்களின் மூலமாக ஏதோ அவர் உழைத்து விட்டார், சம்பாதித்து விட்டார், போதும் என்று நினைக்கிறார்கள். சகோதரர்களே, எத்தனை பெற்றோர்களுக்கு தெரியும் என்ற பிள்ளையின் மூலமாக நான் திருப்தி அடைந்திருக்கிறேன், ஏந்த மகனின் மூலமாக எனக்கு கண்குளிர்ச்சி கிடைத்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமான துஆக்கள்ல ஈடுபடுவாங்க. இந்த துஆவை கேட்பாங்க, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. இந்த துஆவை கேட்பாங்க அதிகமாக. யா அல்லாஹ், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா, என்ற மனைவி பொருந்திக் கொள்ளுவாயாக. யாவ் எனக்கு நன்முறையாக தந்த என்னுடைய பிள்ளைகளை கண் குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக ஆக்கிவிடு. கண் குளிர்ச்சி என்றால் பெரிய ஜொப்புல இருக்கிறாரு. கண் குளிர்ச்சி என்றால் நல்லா சம்பாதிக்கிறாரு. அது இல்ல கண் குளிர்ச்சி சகோதரர்களே. குர்ஆன் அதை பத்தி பேசல. குர்ஆன் சொல்லுகின்ற கண் குளிர்ச்சி இந்த மகனின் மூலமாக எங்கட ஊருக்கு என்ன நடக்குது, சமூக சேவை என்ன நடக்குது, இந்த மகன் பள்ளியோடு தொடர்புள்ளவனாக இருக்கிறானா. கண் குளிர்ச்சி என்பது அவன் சென்ற வாரம் நேற்று பள்ளிக்கு தொடர்பு இல்லாதவனாக இருந்தான், இன்றைக்கு பள்ளியோடு தொடர்பாகி சுபஹுக்கு அவ்வள் தக்பீருக்கு முதல் சஃப்ல நிற்கிறான். கண் குளிர்ச்சி. இந்த மகனுடைய முடிவெட்டு சென்ற வாரம் ஒரு யகூதியை போன்று, ஒரு பட நடிகரை போன்று யாரோ ஒருத்தர் ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டான். இன்றைக்கு பார்த்தா இந்த மகனுடைய முடிவெட்டு நபி காட்டிய வழிமுறையில் இருக்குது. இது கண்குளிர்ச்சி. இந்த மகனை பார்த்தா இவன் கொஞ்ச நாளைக்கு முன்னால பெற்றோரை என்ன மதிக்கல, மனைவிய மதிக்கல, பிள்ளைய மதிக்கல, தாய மதிக்கல, இப்ப இவன் என்ன எல்லாத்தையும் மதிக்கிறான். இதுதான் கண்குளிர்ச்சி. இந்த மகனின் மூலமாக பள்ளிக்கு நலவு நடக்குது, இது கண்குளிர்ச்சி. இந்த மகனின் மூலமாக சமூகத்துக்கு, பாடசாலைக்கு, எல்லாத்துக்கும் நலவு நடக்குது, இது கண்குளிர்ச்சி. வெறுமனே லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு சம்பாதிச்சுட்டு அவன் பாவத்துல போறான், மதுவுல போறான், கிளப்புக்கு போறான், அதுக்கு போறான், சூது விளையாடுறான்,
ஐசரிக்கிறான், அந்த பாவம் செய்கிறான் என்பது கண்குளிர்ச்சி அல்ல. கோடிக்கணக்கு சம்பாதிக்கிறான், பெரிய ஜொப்புல இருக்கிறான், ஆனால் அவனிடத்தில் தொழுகை இல்லை, பெரியவர்களை மதிக்கின்ற தன்மை இல்லை, ஊரிலே அவனின் மூலமாக நலவு நடக்குதில்லை என்றால் கண் குளிர்ச்சி இல்லை சகோதரர்களே. கண் குளிர்ச்சி பிள்ளைகளின் மூலமாக வைத்துவிடு என்ற துஆவை கேட்க வேண்டும். குர்ரத அய்னி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அல்லாஹ் எங்களுக்கு படிச்சு தரான். சுப்ஹானல்லாஹ். இதுதான் சகோதரர்களை கண் குளிர்ச்சி. இன்னைக்கு எங்க வீட்டுல எங்க வாலிபர்கள், எங்க பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி வளர்றாங்கன்னு தெரியுமா? வீட்டுல சும்மா ஏதோ வளர்க்கப்படவில்லை, ஆனால் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கல, அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். வீட்டில் எலியும் பூனையும் வளர்வதை போன்று அவர்கள் வளர்ந்து கொண்டே செல்லுகிறார்கள். ஆனால் பெற்றோர்கள் அவர்களை வளர்க்கவில்லை. இதுதான் யதார்த்தம். பிள்ளைகளை வளர்க்கப்பட வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லப்பட வேண்டும். பெற்றோர்களின் மூலமாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். வளர்த்தால்தான் நல்லதை சொல்லி பாவத்தில் வெறுப்பை ஊட்டி பள்ளியோடு தொடர்புள்ளவர்களாக பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வரணும். மஸ்ஜிதுக்கு வார நேரத்தில் நாங்க பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வரோம். ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் வருகின்ற பொழுது பிள்ளைகளுடைய கையில குறைந்தது எவ்வளவு சதக்கா கொடுத்து பழக்கணும், வளர்க்கணும் பிள்ளைகளை. நாங்க ஒவ்வொரு ஜும்மாக்கும் 100 ரூபாய் 200 ரூபாய் போடுற பிள்ளைகளுக்கும் நாங்க கொடுத்து அனுப்பணும். மகனுக்கு கொடுத்து அனுப்பணும், மஸ்ஜிதுக்கு போடணும். நாங்க சதக்கா கொடுக்கின்ற பொழுது அவருக்கு பார்க்கிறதுக்காக பிள்ளைகளுக்கு முன்னால கொடுக்கணும். இன்றைக்கு என்னண்டா, நாங்க ஒன்றுமே பழக்கிறோம் இல்லை பிள்ளைகளை, நல்லதை சொல்லி பழக்கிறோம் இல்லை, ஏழைகளை கண்டா சதக்கா கொடுன்னு சொல்ற இல்ல. மஸ்ஜிதுக்கு வந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீ ஒரு ஹக்க போடு, சதக்கா போடு, சதக்காவின் மூலமாக பல பலாய் முசீபத்துகள் அல்லாஹ் இல்லாமக்கிறான் என்ற விடயத்தை சொல்லப்படவில்லை. அப்படியே வளர்ந்த பிள்ளைகள் இன்றைக்கு வாலிபனாகி எங்களோட தலைக்கு மேலாகி இன்றைக்கு பார்த்தால் ஊர்ல கெட்ட பேர், ஊருடைய மானம் போகுது. ஊருக்கு நல்ல பேர் இருந்தா சில வாலிபர்களின் மூலமாக ஊருடைய மானத்தை, ஊருக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கிறார்கள். காரணம் யதார்த்தம் என்னவென்று தெரியுமா? நாம் வளர்க்கவில்லை. எந்த இடத்திலே வளர்க்க வேணுமோ அந்த இடத்திலே பிள்ளைகளை வளர்க்கவில்லை. பெருசாகினதுக்கு பின்னால நாங்க யோசிக்கிறோம், என் பிள்ளைக்கு நான் நல்லதை சொல்லலையே. இந்த பாவம் உலகத்துல மாத்திரம் இல்லை, பெற்றோர்கள் எங்க அதிகமான பெற்றோர்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு வாலிபர்கள் இருக்கிறாங்க, மகன்மார்கள் இருக்கிறாங்க, மகள்மார்கள் இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லவில்லைன்றா உலகத்திலேயும் எங்களுக்கு கெட்ட பேரு தான். கபூர்ல நிம்மதியாக இருக்க முடியாது. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் வந்து சொன்னா, என் மகன் இப்படி நடக்கிறானே அப்படி நடக்கிறானே, உங்களோட மகனை பாருங்க, இப்படி ஒரு தொடர்பு இருக்குது, மோசமான அவனோட இப்படி ஒரு தொடர்பு, இப்படி அடிமையாகி கொண்டிருக்கிறாரு என்று சொன்னா, இன்னைக்கு உம்மா வாப்பா சொல்றது, என் மகன் அப்படி இல்லை, கண்டும் காணாத மாதிரி போறது இன்னைக்கு வாப்பா அம்மாமார்கள். இவர் இந்த பாவத்தை செய்யறாரு, இவர் மோசமா நடந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா சொல்றதுக்காக வந்தவங்கிட்ட சொன்னவங்கள இவங்களை ஏசுவாங்க. அவர்களுக்கு முன்னால மூடி மறைப்பாங்க. அந்த பிள்ளை பெரிய மோசமானவனா மாறுகிறான். உலகத்தில் இருக்கின்ற பொழுது கூட அவர்களின் மூலமாக பதுவாக்கள், ஊர் மக்களின் மூலமாக என்ன பிள்ளையை பெற்றிருக்கிறார் இவர், இப்படி ஒரு பிள்ளையை பெற்றிருக்கணுமா இவர், தேவையில்லையே இவருக்கு, ஏன் இவனை பெற்று இப்படி எங்க ஊர்ற மானத்தை வாங்கி கொண்டிருக்கிறானே என்று ஊர் மக்கள் ஏசக்கூடிய அளவுக்கு துன்யாவுல கேவலம், மறுமையில கபூர்ல அங்க பொத்தி மூடி மறைக்கலாது. இங்க கண்ணை பொத்திட்டு போன மாதிரி, ஊமையனாக போன மாதிரி அங்க போகலாம், அல்லாஹ் பிடிப்பான். அதற்குரிய பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும்.
மறுமையில் அல்லாஹ் கேட்கின்ற கேள்விக்கு பிள்ளைகளை எவ்வாறு வளர்த்தாய்? உடைய மகன் உலகத்திலே பூமிக்கு மேலால் இருந்து இத்தனை அட்டகாசங்களை செய்து கொண்டிருக்கிறானே, சமூகத்தை சீரடித்துக் கொண்டு சமூகத்தை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறானே, உன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்த்தாய் என்ற கேள்வி நிச்சயமாக இருக்கிறது. அதிலே போயிட்டு அந்த அதாபுரை மாட்டிக்கொள்வார்கள். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்கள் என்பவர்கள் எமது ஊருடைய முக்கியமானவர்கள். அவர்கள் பாவம் செய்கின்ற பொழுது அவர்களை நல்ல முறையில் சொல்லி, அழகான புத்திமதிகளை சொல்லி அவர்கள் தடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களுக்காக எப்படி காலத்தை கொடுத்தாங்க, எப்படி நேரத்தை கொடுத்தாங்க. அந்த வாலிபர்கள் எல்லாம் வெறுத்து நடக்கலை, சேர்த்து கொண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இதை சொல்லக்கூடிய விஷயம் யாருக்குன்னு தெரியுமா? ஊருடைய நிர்வாகம், ஊர்ல புத்திஜீவிகளுக்காக வேண்டி, பெரிய பெரிய செல்வந்தர்களுக்காக வேண்டி வாலிபர்களை நாங்க எப்படி எங்களோடு தொடர்பாக்கி கொள்றது? ஒரு முறை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாலை வைத்து கடைசி ஹஜ், அந்த ஹஜ்ஜிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அரஃபாவிலே எல்லா சஹாபாக்களும் இருக்கிறார்கள். அரஃபாவுடைய நாள் முடிந்து மக்ரிபுக்கு பின்னால் செல்லுகிறார்கள் முஸ்தலிஃபாக்கு செல்வதற்காக வேண்டி. போகின்ற பொழுது சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆசை, நபி வந்திருக்கிறார்கள், நபியோடு நான் அவருடைய வாகனத்திலே போக வேண்டும், அவருக்கு பின்னால் போக வேண்டும் என்று எல்லா சஹாபாக்களும் ஆசையோடு ஆவலோடு ஹவாவோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கட்டம், போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற கட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு பின்னால் வைத்துக் கொண்டார்கள். ஒரு கருப்பு வாலிபன், 14 வயது நிரம்பிய வாலிபன், கருத்த மனிதர், ஒரு அடிமையின் மகன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கூட்டிக் கொண்டு அவருடைய வாகனத்துக்கு பின்னால் வைத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். முஸ்தலிஃபாவிலே தங்கிவிட்டு மினாவுக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். முஸ்தலிஃபாவிலே வைத்து இப்ப உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை இறக்கிவிட்டு ஃபத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவருடைய வாகனத்தில் ஏற்றுறாங்க. இவர்களும் பெரிய வயசு, இந்த 16 வயது வாலிபன். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபர்களோடு நடந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற சகோதரர்களே, ஊர்களுடைய முக்கியமானவர்கள் எல்லாம் பார்க்க வேண்டும். வாலிபர்கள் என்று வருகின்ற பொழுது சில தவறுகள் செய்வார்கள் தான். அந்த தவறுகளிலிருந்து அவர்களை நல்லதை சொல்லி திருத்தி பள்ளியோடு தொடர்பாக்குவோம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தலிஃபாவை வைத்து மினாவுக்காக வேண்டி புறப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறக்கி விட்டார்கள். ஃபத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஏற்றி கொண்டு செல்லுகிறார்கள். முஸ்தலிஃபாவுக்கு செல்லுகின்ற பொழுது ஃபத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக அழகான ஒரு வாலிபர். ஒருத்தர் பார்த்தா ஒரு முறை அவரை பார்த்தா இன்னொரு முறை பார்க்கிறது தான் உள்ளம் சொல்லும். அவ்வளவு அழகானவர், ரொம்ப பசுந்தான ஒரு வாலிபர். இந்த சம்பவத்தில் இது என்ன விளங்குது என்று தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு மனிதருக்கும் அந்த வாலிபருக்கும் எந்த அந்தஸ்து கொடுத்தாங்களோ இதே போன்று அழகான அரபியான ஒரு வாலிபருக்கும் அதே அந்தஸ்தை கொடுத்தாங்க. வேறுபாடு பார்க்கவில்லை. இப்ப மினாவுக்கு பேசிக் கொண்டு இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு அழகான பெண்கள், வாலிப பெண்கள், மிக அழகானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய சில ஃபத்வாக்கள் கேட்பதற்காக வருகிறார்கள். ஃபத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெண்களை பார்க்கிறார்கள். மிக அழகானவர், 16 வயசு 15 வயசு. சும்மா யோசிச்சு பாருங்க. இவர் என்ன செய்யறாரு? அந்த அழகான பெண்களை பார்க்கிறாங்க. வாலிப பெண்கள் அவங்களும் இவங்களை பார்க்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
லவ்வைத இப்ன உன்க அம்மிக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சாவின் மகனை அவருடைய கழுத்தை உடைக்கப் போகிறீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது முறை ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்றாங்க, அந்த பெண்களை பார்க்கறாங்க, அப்படியே கழுத்தை அப்படியே திருப்பிட்டாங்க. மறுபடியும் அடுத்த பக்கத்தால அப்படியே திரும்பி பார்க்கறாங்க, கழுத்தை திருப்பிட்டாங்க. ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தந்தை கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, லவ்வைத இப்ன உன்க உம்மிக, உங்களோட சாச்சாவுடைய மகனுடைய கழுத்தை உடைக்கையா பார்க்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரெண்டு பேருடைய நான் பார்த்த ரெண்டு பேருடைய பார்வையும், அவர்களுடைய பார்வையும் உசாமா ஹஸ்ரத் ஃபத்ல் இப்னு அப்பாஸ் உடைய பார்வையும் பெண்களின் பக்கம் பட்டுவிட்டது, அவர்களுடைய பார்வையும் ஃபத்ல் இப்னு அப்பாஸின் பக்கம் பட்டுவிட்டது. ரெண்டு பேர்களுடைய பார்வையும் பரிமாறிக்கொண்டிருக்கிறது. எனவே நான் என்ன செய்தேன் என்று தெரியுமா? ஃபலம் அமின ஷைத்தான், ஷைத்தான் இவர்களிலிருந்து எப்படி பாதுகாப்பான் என்ற விஷயத்தை நான் அச்சம் தீர்ந்திருக்கவில்லை. ஷைத்தான் இவர்களை எப்படியாவது வழிகெடுத்திடுவான் என்பதற்காக வேண்டித்தான். ரெண்டு பெண்கள், ஒரு ஆணும் பெண்ணும் இருக்குகின்ற பொழுது மூன்றாவது நபராக ஷைத்தான் சேர்ந்து விடுவான். அதனால்தான் நான் ஷைத்தான் இவர்களை வழிகெடுத்து விடுவான் என்பதற்காக வேண்டி ஃபத்ல் இப்னு அப்பாஸை நான் அவருடைய கழுத்தை திருப்பி விட்டேன் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, வாலிபர்கள் என்று வருகின்ற பொழுது தவறுகள் பாவங்கள் நடக்குகின்ற பொழுது ஊரை விட்டு எங்களோட இடத்தை விட்டும் தூரமாக்க கூடாது, சேர்த்து அவர்களோடு வாழ வேண்டும், சொல்ல வேண்டும். நல்லதை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். இன்னைக்கு அதிகமான ஊர்களில் கொஞ்சம் ஒரு சின்ன தவறு செஞ்சா அவரை ஊரை விட்டு தூரமாக்கிறது, அவரை கணக்கெடுக்காம இருக்கிறது, இல்ல கூப்பிடணும் மஸ்ஜிதுக்கு. நல்ல உபதேசங்களுடைய காதுகளில் விழப்பட வேண்டும், செவி புலங்களிலே பாவத்தின் விளைவுகள் அவர்கள் சொல்லப்பட வேண்டும், தொழுகையை விடுவதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை கூறப்பட வேண்டும் அவர்களுக்கு. அதனால் தான் சகோதரர்களே, பெரியார்களே, அப்படி நாம் வாலிபர்களை செய்கின்ற பொழுதோ, அவர்களுக்கு நல்ல விடயத்தை கூறுகின்ற பொழுதோ, வாலிபர்கள் நிச்சயமாக நல்ல ஒரு வாலிபர்களாக எங்களோட ஊர்ல எதிர்பார்க்க முடியும். இன்றைக்கு வாலிபர்கள் சீரழிவது முதலாவது முக்கியமான 2 காரணம் இருக்குது, மிச்சம் இருக்குது. அதுல முக்கியமான தற்காலத்துல நடைபெறுகின்ற முக்கியமான காரணங்கள்ல 1 2 இருக்குது. அதுல 1 போதை வஸ்து, போதை வஸ்துக்கு அடிமையாகிறது. போதை வஸ்துக்கு அடிமையாகி தன்னிடத்துல பணம் இல்லைண்டா வேற யாரையாவது இவர் பழக்க ஆரம்பிக்கிறார், அல்லது அதே போதை வஸ்து பிசினஸ் செய்ய ஆரம்பிக்கிறாரு. மிக முக்கியமானது இன்றைக்கு எங்கட நாடுல மிக முக்கியமான ஒரு பயங்கரமான ஒரு பாவம் தான் அது. விரைவாக அந்த அளவு பரவி கொண்டு வருகின்ற போதை வஸ்துல முக்கியமானது தான் இந்த ஐஸ் பாவனை. சர்வ சாதாரணமாக இன்றைக்கு வாலிபர்களிடத்தில் இருக்குது. இதிலிருந்து தூரமாகவும் ஒரு முறை பாவிச்சாண்ட அவருடைய உள்ளம் அதுக்கு அடிக்ட் ஆகும், அவருடைய உடம்பு அடிமையாகிடும் அதுக்கு பின்னால் அதை தேட ஆரம்பிப்பாரு. வேற வகையான போதை வஸ்துக்கள். நல்லா இருந்த வாலிபன் இவர் குடிக்கிறதும் இல்லை, மது குடிக்கிறதும் இல்லை, எப்பயாவது மோசமான கூட்டாளிமாக ஒரு ட்ரிப் கொண்டு போனா இப்ப அவர் பாதிக்க ஆரம்பிக்கிறார். நல்லா இருந்த பள்ளியோடு தொடர்பாக இருந்த வாலிபன் கூட்டாளிமாரோடு சேர்ந்து பள்ளிக்கு 5 நேரம் தொழுவாரான். ஒரு ட்ரிப் போனா அந்த 3 நாள் 5 நாள் தொழுகை இல்லை. யாரோட சேர்ந்தாருன்னு தெரியுமா? மோசமான ஒருத்தனோட பேட்டி சேர்ந்தாரு. இந்த போதை வஸ்து என்பது சமூகத்தை சீரழித்து விடும், எங்களோட ஊருடைய மானத்தை வாங்கிவிடும், ஊரை மற்ற மக்கள் கேவலமாக பேசக்கூடிய அளவுக்கு அவர்கள் அந்த போதை வஸ்து மாற்றிவிடும். சகோதரர்களே, பெரியார்களே,
எனவே இப்படிப்பட்டவர்களிலிருந்து வாலிபர்கள் தூரமாகணும். இந்த மாதிரியான நண்பன் தேவையில்லை. அவனை எடுக்கிற 7 அளவுக்கு முயற்சி செய்ய பள்ளியோடு தொடர்பாக்குறதுக்கு, இல்லைன்னு அவனை விட்டு தூரமாகிவிடுங்க. கெட்ட கூட்டாளிமார்கள், இந்த போதை வஸ்துக்கு அடிமையாகிய நண்பர்கள், இவருடைய சவகாசம், இவருடைய பழகுகின்ற பொழுது இவர் மோசமான நிலைமைக்கு மாறிவிடுகிறார். நல்லவனாக இருந்தவனும் மோசமாகி மாறிவிடுகிறான். அடுத்ததாக போனுக்கு இன்றைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார். அதற்கு சல்லி கொடுப்பது எங்களோட அம்மா அப்பா தான், எங்களோட பெற்றோர்கள் தான். படிக்க போதே 8ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு படிக்கின்ற பொழுது பெரிய போனை தூக்கி கொடுக்கிறாங்க. இல்லாத நஜிஸ் பலா எல்லாம் அதுக்குள்ள வச்சு பார்க்கிறான். அம்மா அப்பா நினைக்கிறது வீட்டுக்குள்ள இருந்து ஏண்ட மகன் படிச்சு கொண்டிருக்கிறான். இவங்க வீட்டுக்குள்ள கதவு திறந்து கூட அங்க குர்ஆன் ஆயத்து போகும். இவங்க உள்ளத்துல சந்தோஷப்பட்டுட்டு வாரது ஏண்ட மகன் படிச்சு கொண்டிருக்கிறான், குர்ஆனை கேட்டு கொண்டிருக்கிறான். இவங்க போனத்தோட கதவை மூடி போட்டு வேறொரு தொடர்புல வைப்பாரு, வேற மோசமான படங்கள்ல அதுல இதுல வைப்பாரு. இது விளங்குறது இல்லை. வாலிபர்கள் இன்றைக்கு அப்படித்தான் நாசமாகி கொண்டிருக்கிறார்கள். அந்த பழக்கம் தான் 25-30 வயது வரங்காட்டி தொடர்ந்து போகும். அது கபருக்கு போகின்ற வயோதிப வயது வரங்காட்டி போயிட்டுக் கொண்டு தான் இருக்கும். இன்டர்நெட்ல அதிகமான நேரம் செலவழிக்கிறது. தூங்குறது இரவு 1 மணி 12 மணிக்கு, எழும்புறது இரவு காலையில 9-10 மணிக்கு. சுபஹானல்லாஹ், பரக்கத்துடைய நேரம் எல்லாம் அடிபட்டு போது. வாலிபருடைய வாழ்க்கையில பரக்கத்துடைய நேரம் அல்லாஹ் தஹஜ்ஜத்துல சுபகுல வைத்திருக்கிறான். இன்றைக்கு சுபகும் இல்லை, முசீபத்தோடு தூங்கி கொண்டிருக்கிறான். போன் பாய்ப்பதாக இருந்தால் ஒரு கொஞ்ச நேரத்தோடு அதை ஓஃப் ஆக்கிருங்க. அதுக்கு பின்னால தூங்குங்க. மாஷா அல்லாஹ், 9 மணிக்கு முன்னால தூங்க, தஹஜ்ஜத்துக்கே எழுதிருங்க. ஒரு பழக்கமாக ஆக்கி கொள்ளுங்க. பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பின்னால 4 மணிக்கு பின்னால அதிகாலையில தூக்கம் போகாது, நேரத்துக்கு எழுப்பி விடுவோம். இது எந்த நேரம் போனை பார்த்து பார்த்து பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் அதுலையும் இதுலையும் டைமை கழிச்சு இவர் தூங்குறது 1 மணி 2 மணிக்கு. அதுக்கு பின்னால சுபகும் இல்ல, ஒன்றும் இல்ல, எல்லாம் நாசமாகுது. எழும்புறது 9-10 மணிக்கு. தொழிலும் இல்ல, வியாபாரம் இல்ல, ஒன்றும் இல்லாம நாசமாகி கொண்டு போகுது. ஏன் முசீபத்தான வரும் வாழ்க்கையில் எங்க நல்லதை பார்க்க முடியும்? இவர் எழும்புறது 9-10 மணிக்கு. ஷைத்தான் சிறுநீர் கழிச்சு வச்சுக்கிறான் காதுக்குள்ள, இன்னும் தூங்குண்டு. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இந்த 2ஐயும் தவிர்த்து கொள்ளுங்க. முக்கியமாக போதை வஸ்தை நல்லாவே தவிர்த்து கொள்ளுங்க. போன் ஒன்று வேணும் என்றால் அதுக்கு அடிமையாகாம அது அழகான முறையிலே எங்களோட கையில இருப்பது, அதை வைத்து பாவத்துக்கும் பாவிச்சு கொள்ள முடியும், நல்லதுக்கும் பாவிச்சு கொள்ள முடியும். இந்த ஹேண்ட் போன்களை வைத்து பாய்விக்க கூடியவர்களிடத்துல தான் அந்த பொறுப்பு இருக்குது. டாக்டர் கையில கொடுத்தா ஒரு உயிரை காப்பாற்றுவாரு. அதே கத்திய டாக்டர் கையில கொடுத்தா ஒரு உயிரை காப்பாற்றுவாரு. அதே கத்திய ஒரு கல்லன்ட்ட கொடுத்தா உயிரை கொலை செய்வார், உயிர் இல்லாம போகும். எனவே இந்த போன் என்பது ஒரு கத்தியை போன்று நல்லவருடைய கையிலே இருந்தால் நல்லதுக்காக பாவிப்பார்கள். மோசமானவருடைய கையிலே இந்த போன்கள் சென்று விட்டால், இன்டர்நெட்டுகள் சென்று விட்டால் அவர்கள் மோசமானதுக்கு பாவிப்பார்கள். டாக்டர் கையில கத்தியை கொடுப்பதும் கல்லனுடைய கையில கத்தியை கொடுப்பதை போன்று மாறிவிடும். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இதிலிருந்து 7 அளவுக்கு நாங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும். கெட்ட நண்பர்களிலிருந்து தூரமாகிக் கொள்ளுங்க. அவர்கள் தான் வழிகெடுப்பவர்கள். கியாமத் நாளையில் எந்த அளவுக்கு என்றால் குர்ஆன் பேசிக் கொண்டு வருகிறது. நாளை மறுமையுடைய நாளையில மனிதன் என்ன செய்வான்? தன்னை கையை கடிச்சு துப்பான், கடிச்சு திம்பான் கையை. எதற்காக நீ தெரியுமா? அவன் மறுமையில புலம்புவான், கத்துவான். என்ன சொல்லுவான்னு தெரியுமா? நான் ஏண்ட பாதையாக, ஏண்ட நேர் வழியாக நான் இந்த ரசூலுல்லாஹ் எடுத்துக்கொள்ள இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ள இருந்துச்சு.
லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா, இந்த நண்பனையா, இந்த மனிதனுடைய பேரை சொல்லுவான், இந்த கூட்டாளியையா என்னுடைய நண்பனாக ஆக்கிக் கொண்டேன். லகத் அவ்வல்லனி அனி ஸிக்ர், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு என்ன தூரமாக்கி விட்டானே. நான் நல்ல முறையில பள்ளிக்கு வந்தேன், இவனோடு சேர்ந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு கிழமைக்கு சேர்ந்து சுத்தின, ஏண்ட தொழுகன் வீணடிக்கப்பட்டு விட்டது. முதலாவது ஒவ்வொரு தொழுகையா விடுபட்டு அதுக்கு பின்னால ஜும்மாவும் விடுபட்டு எல்லாமே விடுபட்டுட்டு நான் நல்ல ஒருத்தனாக இருந்தேன், இந்த கூட்டாளியோட சேர்ந்தேன், என் வாழ்க்கையில ஐஸ் பழக்கம் வந்து விட்டது, மதுவுக்கு அடிமையாகிட்டேன். நான் நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், இன்னாரை நான் கூட்டாளி கொடுத்தேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அவனோடு வைத்துக் கொண்டேன், நான் விபச்சாரத்துக்கு ஜினாவுக்கு அடிமையாகிட்டேன், இவனோடு சேர்ந்தேன், களவு எடுக்கிறதுக்கு அடிமையாகிட்டேன். மறுமையின் நாளையிலே மனிதன் கைகளை கடித்து கடித்து ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை குறை சொல்லிக் கொண்டிருப்பான், எல்லாத்தையும் நாசமாக்கி விட்டான் என்பதை இந்த குர்ஆனுடைய ஆயத் சொல்லி காட்டுகிறது. சகோதரர்களே, பெரியார்களே, உக்பத் இப்னு அபி முஐத் என்று சொல்லக்கூடியவன், இவனுடைய சம்பவம், இவனுடைய விடயமாகத்தான் இந்த சம்பவம், இந்த குர்ஆனுடைய ஆயத் அல்லாஹ் இறக்கி வைத்திருந்தான். இவன் என்ன செஞ்சான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நாள் ஸ்பெஷலாக சாப்பாடு ஆக்கி விட்டு கூப்பிட்டான். யார் ரசூலுல்லாஹ் வந்து சாப்பிடுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ இஸ்லாத்துக்குள்ள வர இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன், நீ கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வா, நான் சாப்பிடுறேன். இப்ப இவன் சொன்னான், யார சொல்லலாம், இதைத்தான பிரச்சனை, நான் சாப்பிடுறேன், யார சொல்லலாம், நீங்க சாப்பிடணுமா, நான் கலிமா சொல்றேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். உடனே கலிமாவை சொல்றான். கலிமாவை சொல்லி முடிஞ்ச ரசூலுல்லாஹும் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப இந்த உக்பா என்று சொல்லக்கூடியவன் உபை இப்னு ஹலஃபுடைய அவனோட கூட்டாளிட்ட போறான். உபை இப்னு ஹலஃப் பார்த்தான், இவன் கூட்டாளியை பார்த்து உக்பாவை பார்த்து கேட்டான், உக்பா, என்ன நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, முஹம்மதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டுட்டீங்களா, எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்களா என்று சொல்லி நோண்டியாக கேவலமாக பேசினான். இந்த உக்பத் இப்னு அபி முஐத் என்று சொல்லக்கூடியவன் சொன்னான், இல்ல, நான் ரசூலுல்லாஹ் சாப்பிடுறதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன், நான் இஸ்லாத்துக்குள்ள போனது நபி சாப்பிடுறதுக்காக வேண்டி. அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், நீ உண்மையாகவே நீ அப்படி நடந்து கொண்டா நீ போய் நபியுடைய முகத்துல எச்ச துப்பிட்டு வான்னு சொன்னான். ரிவாயத்தில் வருது, இவன் போய் எச்ச துப்புறத்துக்கு போனான் என்பதாக, எச்சையும் துப்பிவிட்டான் என்பதாக சில ரிவாயத்துகள் வருது. இப்படிப்பட்ட கெட்ட நண்பர்களின் மூலமாகத்தான் நாளை மறுமையுடைய நாளையில் இவனை எடுத்து விட்டேன் என்று கை சேதம் அடைவான் என்பதை சகோதரர்களே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எனவே ஊருடைய நல்ல பெயர்கள் இருக்குது, அந்த ஊருடைய பெயர்களை கெடுக்கக்கூடாது. வாலிபர்களே, சகோதரர்களே, அன்பாந்தவர்களே, எங்களோட ஊருடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும். அதே போல பள்ளி வாயல்கள், பாடசாலைகள், ஊருடைய நல்லது நடக்கின்ற பொழுது எங்களோட ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு வாலிபர்களும் கடை தெருவுகளில் அங்கேயும் இங்கேயும் பாடத்திலையும் போக்குலையும் உட்கார்ந்து வந்து பேசக்கூடாது. எங்களை பார்த்து எங்களோட ஊர் மக்கள், சின்ன இப்ப இருக்கக்கூடிய 8-7 வயசு பிள்ளைகள் எங்களை பார்த்து பழகுவாங்க. அதுக்கு முன்மாதிரியாக நாங்க இருக்கக்கூடாது. எனவே சகோதரர்களே, எனவே ஒவ்வொரு எங்களோட ஊரை நாங்க மற்ற ஊருக்கு முன்மாதிரியாக அமைக்கணும். மற்ற ஊர் மக்கள் பார்த்து எங்களோட ஊருடைய வாலிபர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள், 100% தொழுகைதாரிகளாக இருக்கிறாங்க என்று வாலிபர்களை, எங்களோட வாலிபர்களை பார்த்து மற்றவங்க அவங்களோட ஊரை செய்யறதுக்கு, அதே போல எங்களோட ஒரு முன்மாதிரியாக செய்யறதுக்கு அவங்க முயற்சி செய்யக்கூடிய அளவுக்கு நாங்க நடந்து கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, அன்பார்ந்தவர்களே,
பள்ளியோடு தொடர்பாகணும். நஷஅஃபி இபாதத்தில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 7 பேருக்கு நாளை மறுமையுடைய நாளையில நிழல் கொடுக்கப்படும். அதுல ஒன்று வாலிபன் ஷாபுன், ஒரு வாலிபன் அல்லாஹுடைய மார்க்கத்தில பள்ளியோடு தொடர்பாகி தொழுகை உள்ள வாலிபர்களுக்கு அல்லாஹு தஆலா இவ்வாறான நிலைமையை கொடுப்பான், அல்லாஹுடைய அரிசை கொடுப்பான் என்பதாக வாலிபர்களை குறிப்பாக்கி சொன்னாங்க. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, நாங்க திருந்துவோம், நாங்க பாவத்தை விடுவோம், பள்ளியோடு தொடர்பாகவும் இபாதத்துகள் அதிகமாக செய்வோம். வாலிபத்தில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் பொறுமதியானது. சிலர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, இப்ப செய்யற பண்ற கூத்தெல்லாம் செஞ்சுட்டு செய்யற கூத்தெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வயசாகி கிழடாகி பள்ளியோடு தொடர்பாகவும் நினைக்கிறாங்க. என்ன உத்தரவாதம் இருக்குது, கேரண்டி இருக்குது, நாங்க வயசாகும் வரைக்கும் கிழடாகும் வரைக்கும் நாங்க உலகத்துல வாழ்வோம் என்பது. இன்றைக்கு இருக்கிறாரு, திடீர்னு ஹார்ட் அட்டாக், திடீர்னு ஆக்சிடென்ட், திடீர்னு மௌத்தாகி விடுகிறாரு. சுப்ஹானல்லாஹ். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, எனவே எங்களோட வாலிபத்தை பள்ளியோடு தொடர்புள்ளவர்களாக, நல்ல அமல் இபாதத்தின் மூலமாக நல்ல தக்வா உள்ளவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வானாக.